வர்த்தகடி வழி இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது பகுதி என்ன சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று பார்த்தால், நாளைய தினம் மகா சிவராத்திரி. சக்திக்கோ 9 ராத்திரிகள், ஆனால் சிவனுக்கோ ஒரு ராத்திரி. அந்த ஒரு ராத்திரி கூட மிக மிக சிறப்பு வாய்ந்த ராத்திரியாகத்தான் இருக்கின்றது. இந்த மகா சிவராத்திரி விரதத்தை நாங்கள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் தாற்பயங்கள் என்ன, இவை சம்பந்தமாகத்தான் இந்த சிறப்பு கலந்துரையாடலினூடாக நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் சர்வதேச இந்து மத பீடத்தினுடைய செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரணீதா. சரி, உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், நாளைய தினம் மகா சிவராத்திரி விரதத்தை நாங்கள் இந்துக்களாகிய நாங்கள் கடைபிடிப்பதற்கு அனுஷ்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இது ஒரு விழா அல்ல, இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு விரதமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய அதாவது மகா சிவராத்திரி தினம் முழுவதுமாக இரவு வேளையில் விழித்திருந்து தனித்திருந்து பசித்திருந்து அந்த சிவனை நாங்கள் வேண்டுகின்ற ஒரு பொக்கிஷமான ஒரு நாளாக இருக்கின்றது. ஆகவே இந்த மகா சிவராத்திரி தினத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் தாற்பயங்கள் பற்றி கூறுங்களையா. நிச்சயமாக பிரணீதா, நீங்கள் என்னுடன் கலந்துரையாடும் பொழுது ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இது வாழ்க்கையில் எங்களுக்கு மிகவும் அவசியமானது. எப்பொழுதும் ஒரு தனிமையில் இருக்கும் பொழுதுதான் எமது சுய சிந்தனை ஏற்படுகின்றது. விழித்திரு என்பது எல்லா விடயங்களிலும் மிகுந்த எச்சரிக்கையாக இரு என்று ஒரு கருத்தை கொடுக்கின்றது. பசித்திரு, நாங்கள் வடிவாக நல்லா உண்டால் உறங்கி விடுவோம். ஒரு அளவாக எதையும் நாங்கள் புசித்தால் நிச்சயமாக இதையும் எப்பவும் ஒரு உற்சாகமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதால தான் இந்த தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்பதற்கு அமைய இந்த மகா சிவராத்திரி விரதமும் எங்களுக்கு சிவபக்தர்களுக்கு அமைந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த உணவு என்கின்ற விடயத்தில் போகியாக இல்லாமல் நாங்கள் யோகியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், இந்த 3 விடயங்களுமே இந்த மகா சிவராத்திரி விடயத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் தாற்பயங்களாக இருக்கின்றன. இது விரதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் மாத்திரமல்ல, அன்றாட வாழ்வியலோடு ஒன்றித்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கின்றது. நீங்கள் சொன்னதை போன்று நாங்கள் எல்லா காரியங்களிலும் ஒரு விழிப்போடு நாங்கள் செயற்பட கூடியதாக இருக்கின்றோம். அதையும் கடந்து மற்றவர்களுடைய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், மற்றவர்களுடைய பசி நிலைமைகள் இவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான இயல்பான ஒரு விடயத்தை எங்களுக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கின்றது இந்த மகா சிவராத்திரி தினம். ஆகவே ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், நாளைய இந்த மகா சிவராத்திரி தினத்தில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், விடயங்கள் என்ன? சாதாரண நடைமுறைதான். எப்பொழுதும் வருடம் தவறாமல் மாசி மாதத்தில் இந்த தேய்பிறை சதுர்த்தசி காலத்தில் இந்த சிவராத்திரியை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாசி ஒவ்வொரு மாதங்களும் சிவராத்திரி வருகின்றன. ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிவபக்தர்களால் போற்றி வணங்கப்படுகின்றது. அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து உடல் சுத்தம் செய்து அதே போன்று மனச்சுத்தம் செய்து இந்த தோய்த்து உலர்ந்த ஆடை அணிந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது சிறப்பு. அல்லது மருத்துவம் சம்பந்தமாக ஏதாவது குறைகள் அவர்கள் தேவை ஏற்படின் அவர்கள் மட்டும் எளிமையான முறையில் உணவை அருந்தி மறுநாள் காலை அந்த பாரணையுடன் இந்த சிவராத்திரி விரதத்தை முடித்து கொள்ளலாம். அதே வேளையில் கட்டாயம் சிவராத்திரி காலத்தில் தங்களது குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிடாதீர்கள். அந்த குலதெய்வ வழிபாட்டுடன் சிவ வழிபாடும் செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. நிச்சயமாக ஐயா, எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் கூட
இந்துக்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விடயங்கள் விரதங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கின்றது ஐயா. கடல் கடந்து நாங்கள் இந்தியாவிற்கு செல்கின்றோம், பல ஆலயங்களை தரிசிக்கின்றோம். எங்களுடைய நாட்டிலும் கூட பல பழமை வாய்ந்த ஆலயங்கள் இருக்கின்றன, பல மகிமை வாய்ந்த ஆலயங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த ஆலயங்கள் பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த மகா சிவராத்திரி விரதம் என்று சொல்கின்ற பொழுது அது தோன்றிய ஒரு வரலாற்று கதை கூட இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிப்பதற்கு ஆரம்பித்தோம், ஏன் கடைபிடிக்கின்றோம், அந்த வரலாறு சம்பந்தமாக சுருக்கமாக. நிச்சயமாக அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அந்த ஜோதி வடிவத்தில் தோன்றி உலகத்துக்கு தனது அந்த முதல்வன் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர் அந்த ஈசன். ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான்களில் யார் பெரியவர்கள் என்ற கர்வம் ஏற்பட்டது. இதை தீர்ப்பதற்காக சிவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். யார் எனது பாதத்தை முதலில் தொடுகின்றீர்களோ அல்லது யார் எனது உச்சி அதாவது சிரசை தொடுகின்றீர்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று கூறவே மகாவிஷ்ணு பன்றி வடிவிலும் இந்த பிரம்மன் இந்த அன்ன வடிவத்தில் அவருடைய சிரசை நோக்கி அவர் பறக்க பறக்க அந்த ஜோதி பிளம்பு வளர்ந்து கொண்டே சென்றது. கடைசியில் மகாவிஷ்ணு ஏற்றுக்கொண்டார். அவரால் பார்க்க முடியாது, அவர்தான் தஞ்சம் என்று அவர் தனது இதை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மன் மட்டும் அந்த வரும் வழியில் ஒரு தாளம்பு விழும்பொழுது போய் சொல்லு நான் பார்த்து விட்டேன் என்று அது பொய் கூறியதால் பிரம்மனுக்கு எங்கும் பொதுவாக ஆலயங்கள் இல்லை. அதே நேரம் அருட்பெரும் ஜோதியாக அண்ணாமலையாக உயர்ந்து கொண்டே சென்ற பொழுதுதான் அவர்களுடைய ஆணவம் அந்த அடங்கியது, கர்வம் நீங்கியது. உலகில் முதல்வர் அந்த ஈசன் என்பதை உணர்த்தி உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கர்வம் ஒரு பொழுதும் உங்களை வாழ வைக்காது. எப்பொழுதும் அந்த கர்வம் நீங்கி நல்ல பண்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கதையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக. ஆகவே மனிதர்களுடைய வாழ்வியலுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அத்தனை விடயங்களுமே இந்த விரதங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஐயா. அதே போன்று இந்த மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நித்திய சிவராத்திரி, அதே போன்று மாத சிவராத்திரி, இப்படியாக 5 வகையாக சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் நான் அறிந்த வகையில் ஒரு நாள் மாத்திரம்தான் நாங்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கின்றோம். ஆகவே இந்த 5 வகையான சிவராத்திரிகள் இந்த நாட்டில் அனுஷ்டிக்கப்படுகின்றன. இந்த விரதமானது என்ன காரணத்திற்காக 5 நாட்கள் கொண்டாடப்படுகின்றன, இதை பற்றி குறிப்பிடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கே தெரியும், இந்த பொங்கல் பண்டிகை நாங்கள் பொதுவாக அன்று பொங்கல் அன்று கொண்டாடுகின்றோம். மறுநாள் அந்த கோமாதா பூஜை என்று பண்டிகை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இது நிச்சயமாக 5 நாட்கள் கொண்டாடப்படுவதுதான் அந்த பொங்கல் பண்டிகை. ஆனால் நாட்டுக்கு நாடு சில நாகரிகங்கள் எல்லாம் மாறி அந்த விடயத்தில் இந்த பொங்கல் பண்டிகை எப்படி 5 நாட்கள் 2ஆக மாறியதோ அதே போன்றுதான் இந்தியாவில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த மகா சிவராத்திரி குறிப்பிட்ட 5 வகையான சிவராத்திரிகளையும் மிகவும் ஒரு பெரியொரு பக்தி பூர்வமாக ஆரவாரத்துடன் கொண்டாடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இலங்கையில் அது மருவி ஒரு நாள் அந்த நிலையில் சிவராத்திரி இங்கு கொண்டாடப்படுகின்றது. நாட்டுக்கு நாடு இந்த வழிபாட்டு முறைகள் இப்பொழுது இந்த நாகரிகம் காரணமாக இது மாறி வருவது சற்று மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அப்படி ஒரு ஏற்க வேண்டிய நிலையில்தான் இப்பொழுது இந்துக்கள் வாழ்கின்றார்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று சொல்வார்கள். அந்த நிலை மாற்றம் அடைந்து இப்பொழுது இளைஞர்கள் யுவதிகளை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமையாவது ஆலயத்துக்கு சென்றால் போதுமென்று நினைக்கின்ற ஒரு நிலைமைக்கு மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அது கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. கோயிலுக்கு போக வேண்டுமா என்று கேட்கின்ற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள் இந்த ஆலய வழிபாடு சம்பந்தமான விடயங்களை அருமை பெருமைகளை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதே போல ஐயா நீங்கள் குறிப்பிடுங்கள், இப்பொழுது நாங்கள் நவராத்திரி என்று சொல்கின்ற
பொழுது 9 நாட்கள் முப்பெரும் தேவியருக்குமாக நாங்கள் 3 நாட்களாக ஒவ்வொரு வகையான நைவேத்தியங்கள் நாங்கள் படைத்து நாங்கள் அனுஷ்டிப்போம் இல்லையா. ஆகவே இந்த மகா சிவராத்திரி விரதம் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஈசனுக்கு எப்படியாக நாங்கள் இந்த விரத முறையினை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை நாங்கள் அர்ச்சனை செய்யலாம், அதே போன்று நைவேத்தியம் என்று சொல்கின்ற பொழுது எவற்றை நாங்கள் படைக்கலாம், இவை சம்பந்தமாக கூறுங்கள். நிச்சயமாக இந்த சிவராத்திரியில் முக்கியமாக அந்த 4 ஜாம பூஜைகள், அதாவது நாளை மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி சூரிய உதயத்திற்கு முன்னரான இடைப்பட்ட காலத்தில் அந்த 4 கால ஜாம பூஜைகள் சிவனுக்கு இடம்பெறும். இந்த 4 ஜாம பூஜைகளில் முதலாவது பூஜை பிரம்மனுக்கும், 2வது மகாவிஷ்ணுவும், 3வது அன்னை வழிபட்டதாகவும், 4வது ரிஷிக்கள் தேவர்கள் வழிபட்டதாகவும் இந்த 4 வகையாக அந்த 4 வகை ஜாம பூஜைகளுக்கும் பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் முதலாவது ஜாம பூஜையில் சிவன் அபிஷேக பிரியன். நீங்கள் சிவ ஆலயங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த மூலவரில் லிங்கோத்பவத்துக்கு எப்பொழுதும் அந்த சிவனுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அவருக்கு நீர்த்தாரை அவர் மீது சொரிந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவர் அபிஷேக பிரியன். கேட்டவுடன் வரத்தை அள்ளி தருபவன்தான். யார் கேட்டாலும் அவனை பக்தியாக கும்பிட்டால் வரங்களை அள்ளி தந்துவிட்டு அதன் பின்னர் தான் அதற்கு பிறகு வருகின்ற பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு வடிவங்களில் அவர் அதற்கை முகத்தை கொடுத்து கொள்வார். முதலாவதாக நிச்சயமாக முதல் ஜாம பூஜைக்கு பக்தர்களாகிய நீங்கள் மறக்காமல் பால் கொண்டு போய் கொடுத்து பால் அபிஷேகம் செய்து உங்கள் வேண்டுதலை வேண்டினால் நிச்சயமாக சிவன் வரம் தருவான். 2வது பூஜையின் பொழுது 5 வகைகளை கொண்ட பஞ்சாமிர்தம் அங்கு பூஜையில் அபிஷேகத்துக்கு இடம்பெறும். இது 2வது ஜாம பூஜையில் மிகவும் முக்கியமானது. 3வது ஜாம பூஜையில் லிங்கோத்பவ பூஜை மிகவும் பிரதானமானது. தயவு செய்து உங்களால் முழு நேரமும் நித்திரை முழிக்க சிரமமாய் இருந்தால் அந்த இரவு 12 மணி அளவில் நடைபெறும் அந்த லிங்கோத்பவ பூஜையில் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அந்த லிங்கோத்பவரை கண்டு அந்த அன்னை பூஜைக்குரிய அந்த நேரத்தில் நீங்கள் கண்டு கழிப்பதன் மூலம் அந்த சிவராத்திரியின் அந்த நீங்கள் சிவனை கண்டு லிங்கோத்பவரின் அந்த ரூபத்தை கண்டு மனம் மகிழ்ந்து களிப்படைந்து வேண்டுதலை வேண்டிய வரங்களை தரும் அந்த சிவனிடம் நீங்கள் தஞ்சம் புகுந்தால் நிச்சயமாக உங்கள் வரமெல்லாம் நிச்சயமாக நனவாகும். நீங்கள் நினைத்ததும் கைகூடி வரும். அந்த வகை பூஜைக்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 4வது அந்த ஜாம பூஜையில் தேவர்கள் ரிஷிக்கள் அந்த வழிபாட்டு நேரத்தில் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்வதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முடிந்த அளவு அன்று முதலாக ருத்ராட்ச மாலை அணிய நினைத்தால் அந்த லிங்கோத்பவ நேரத்தில் அந்த சிவனை நினைத்து வீட்டில் கூட அந்த நீங்கள் அந்த சிவலிங்கம் இருந்தால் அதன் மீது வைத்து நீங்கள் வணங்கி அன்று முதல் அந்த ருத்ராட்ச மாலையை நீங்கள் அணியத் தொடங்கலாம். இந்த வகையில் 4 வகை இந்த ஜாம பூஜைகளிலும் நீங்கள் பார்ப்பதன் மூலம் அந்த சிவனின் அந்த முழு அருளை பெறலாம். முடியாவிடின் குறைந்தபட்சம் அந்த லிங்கோத்பவ பூஜையாவது கண்டு அந்த பக்தி பரவசத்துடன் அந்த சிவபுராணம் பாடலாம் அல்லது திருவாசகம் பாடலாம். அந்த சிவனை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் ஓதி அவனை நீங்கள் மனமிறங்க வைத்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்றம் ஏற்படும். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் எதுவுமே இல்லை. மிக சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள் ஐயா. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று. அன்றாட அந்த நம சிவாய சிவாய நம என்று எப்படி மாற்றி பார்த்தாலும் பொருள் ஒன்றுதான் இல்லையா? அதே போல இந்த மகா சிவராத்திரியினுடைய மகிமைகள் அர்த்தங்கள் சம்பந்தமாக மகா சிவராத்திரி கற்பம் என்கின்ற அந்த நூலில் கூட மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐயா பொதுவாக சொல்வார்கள்
கடும் தவம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, காடு மலை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் ஒரு வில்வ இலை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தால் அத்தனை வகையான அந்த பாக்கியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். லட்சோப மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சிப்பதிலும் பார்க்க ஒரு வில்வ இலையை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அத்தனை விடயங்களையும் அள்ளி கொடுப்பார் அந்த ஈசன் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த வில்வத்தினுடைய மகிமைகள் பற்றி சொல்லுங்கள் ஐயா. இதுக்கு நல்ல ஒரு நான் இதை சொல்லித்தான் நினைத்தேன். இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. ஒரு வேடன் காட்டுக்கு சென்ற பொழுது அவனை ஒரு சிறுத்தை கலைத்து கொண்டு வந்த பொழுதும் அவன் அந்த தன்னை அறியாமல் ஏறிய ஒரு மரத்தில் இருந்து அந்த நித்திரை வராமல் இருக்க அன்று முழுவதும் அந்த சிறுத்தையுடன் தப்புவதற்காக அதிலிருந்து அவனுக்கு அது வில்வம் என்று தெரியாது, அதில் இருக்கின்ற ஒவ்வொரு இலைகளையும் பிடுங்கி பிடுங்கி கீழே போடும் பொழுது அதுவும் ஒரு சந்தர்ப்பவசமாக அந்த சிவலிங்கத்தின் மீது அது விழுந்திருந்தது. அது வில்லும் இலையாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய அந்த வில்வ இலை கொண்டு அவன் அர்ச்சித்ததால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனுக்கு அந்த வில்வத்தை கொண்டு நீங்கள் சிவ ஆலயம் செல்லும் பொழுது தயவு செய்து நீங்கள் வெறும் கையுடன் செல்லாதீர்கள். யாரையும் நாங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக வெறுங்கையுடன் நாங்கள் உறவினர்களை பார்க்க செல்வதில்லை, ஏதாவது ஒன்றை கொண்டுதான் செல்வோம். அதுபோன்றும் சிவனானவன் உங்களிடம் பொன்னும் பொருளும் கேட்கவில்லை. அந்த வில்வ இலை கொண்டு நீங்கள் அவனை தரிசித்து அர்ச்சித்து வில்வ மாலை கொண்டு வணங்கினாலே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மனம் போல் கைகூடி வரும். நிச்சயமாக ஐயா. அதே போன்று அண்மையில் நீங்கள் வியட்நாம் பயணமாக இருந்தீர்கள் இல்லையா? எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் பற்றி நாங்கள் பேசுகின்ற அதே வேளையில் பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். இந்த வியட்நாமில் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் மிகவும் புராதனமான ஒரு சிவாலயம் இருக்கின்றது என்று. இந்த சிவாலயத்தினுடைய நீங்கள் சென்றிருந்தீர்களா ஐயா? அங்கு அப்படியான பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாம் இன்னும் கடைபிடிக்கப்படுகின்றன, இவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமாக உலக தமிழர் மாநாடு என்று எனக்கு அழைப்பு வந்திருந்தது. அந்த அழைப்புகளில் அவர்கள் சாம் நகரில் புராதன சிவாலயம் இருக்கின்றது, முருகன் ஆலயம் இருக்கின்றது. ஆனால் அங்குள்ள ஒரு மிக ஒரு வித்தியாசமான தோற்றம் என்னவென்றால் அங்குள்ள சிவனுக்கு முகத்தில் மீசை இருக்கும், லிங்கத்தில் முகம் இருக்கும், மீசையும் இருக்கும். அதே போன்று முருகப்பெருமானுக்கும் அங்கு மீசை இருக்கும். அப்போ நான் இந்த உலகத் தமிழர் மாநாடு என்பதை விட அங்கிருக்கின்ற அந்த சிவாலயத்தை பார்க்க வேண்டும் என்ற உள்நோக்குத்தான் அங்கிருந்தது. நான் டேனங் நகரில் சென்றிருந்து அங்கிருந்து சுமார் 1.5 மணி நேரம் நாங்கள் பிரயாணம் செய்தோம். ஒரு 2-3 கிலோமீட்டர் ஒரு காட்டின் நடுவே அது பாதைகள் அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அரசாங்கம் நாங்கள் நடந்து சென்றோம். அங்கு அனைத்தும் அந்த யுத்த காலத்தில் அவைகள் இடித்து தரமாக்கப்பட்டு கூரைகளின்றி ஒரு இலங்கையில் இருக்கின்ற பெரிய சிவன் ஆலயம் போன்று அந்த ஆலயம் இருப்பதை இட்டு நான் மிகவும் பெருமை அடைந்தேன். ஒரு சுமார் 2000 நூற்றாண்டுக்கு முன்னரே இப்படிப்பட்ட அந்த இந்து மதத்தை பிரதிபலிக்கக்கூடிய சிவ ஆலயம் இருந்ததே என்பதை இட்டு நான் மிகவும் பெருமை அடைந்தேன். கவலை ஒரு புறம் இருந்தாலும் வெவ்வேறு நாடுகளில் இந்த யுத்தங்கள் காரணமாக, போரெடுப்பு காரணமாக அவையெல்லாம் அழிவடைந்து விட்டன. இந்த அடையாளத்தை கூட அவர்கள் அதை வைத்திருந்து அதை பொக்கிஷமாக அந்த வியட்நாம் அரசு வைத்திருப்பதை இட்டு நான் பெருமை அடைகின்றேன். இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் அல்லது இந்த வியட்நாமாக இருக்கட்டும், இவையெல்லாம் இந்த இடங்களில் அல்லது கம்போடியாவாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் சிவாலயங்கள் இருந்த ஒரு வரலாறு இந்து மதம் எவ்வளவு தொன்மையானது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த சிவராத்திரி நெருங்கும் காலத்தில் அங்கிருக்கின்ற அந்த உடைந்து போயிருக்கின்ற அந்த சிவாலயத்தை பார்க்கும் மனதார தரிசித்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நான் நிச்சயமாக ஒரு இந்து என்ற ரீதியில் மிகவும் ஒரு பாக்கியவான் என்றே கூற வேண்டும். நிச்சயமாக இந்து மதம் இந்த அளவுக்கு ஒரு தொன்மையான பழமை வாய்ந்த ஒரு மதம் என்பது அத்தனை பேருக்குமே தெரியும். சிறப்பு வாய்ந்த ஒரு மதமும் கூட. பொதுவாகவே
நாங்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இந்த பஞ்ச ஈச்சரங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மகா சிவராத்திரி கால பகுதிகளில் எல்லாம் இந்த ஆலயங்களில் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எல்லாம் சிறப்பான பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்வார்கள். அதில் மிக முக்கியமாக திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயம், இப்படிப்பட்ட பல ஆலயங்களில். அதே போன்ற ஐயா கொழும்பு நகர்பகுதியை பொறுத்தவரையில் என்னென்ன ஆலயங்களில் எப்படியான பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறும்? அதே போன்று எங்களுடைய நாட்டிலும் தொன்மையான ஆலயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இவை பற்றியும் கூறுங்கள். நீங்கள் நல்ல ஒன்று குறிப்பிட்டிருந்தீர்கள். பஞ்ச ஈஸ்வரத்தை இந்த சிவராத்திரி தினத்தில் நீங்கள் அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையிலேயே சிவபக்தர்கள், இது ராவணன் ஆண்ட பூமி, சிவபக்தன், இது சிவபூமி என்றே சிவபக்தர்களால் இலங்கை மண்ணை அவர்கள் போற்றி வணங்குகின்றார்கள். அந்த வகையில் திரு கேதீஸ்வரமாக இருக்கட்டும், திரு கோணேஸ்வரமாக இருக்கட்டும், முன்னேஸ்வரமாக இருக்கட்டும், நகுலேஸ்வரமாக இருக்கட்டும், தான் தோன்றீஸ்வரர் இருக்கட்டும், இவையெல்லாம் பஞ்ச ஈஸ்வரம் புராதனமான ஆலயங்கள். அதே போன்று கொழும்பு நகரில் கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவான ஆலயமாக இருக்கட்டும், அதே போன்று கபித்தாவத்தையில் அமைந்திருக்கின்ற கைலாசநாதர் கோயிலாக இருக்கட்டும், அல்லது இப்படியான ஏனைய குலதெய்வ கோயில்களாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் நாங்கள் அன்றைய தினம் கொழும்பு வாழ் பக்தர்கள், சிவபக்தர்கள் அன்றைய நாள் முழுவதும் அவர்கள் முகத்துவாரம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், கடற்கரையோரமாக அந்த மக்கள் கூட்டம் வழிந்து அவர்கள் நித்திரை இன்றி அந்த சிவபுராணத்தையும் திருவாசகத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓதிய வண்ணம் அவர்கள் அந்த விழித்திருந்து அந்த சிவனை இங்கே கொழும்பு நகரில் அவர்கள் பிரார்த்திப்பதை நாங்கள் கண்கூடாகவும் தொலைக்காட்சியினூடாகவும் பார்ப்பதை நாங்கள் நிச்சயமாக இந்த சிவராத்திரி எவ்வளவு முக்கியமாக அவர்கள் பக்திபூர்வமாக மனப்பூர்வமாக வணங்குகின்றார்கள் என்பது எடுத்துக்காட்டாக அமைகின்றது. நிச்சயமாக ஐயா, நாளைய தினம் கூட எங்களுடைய நேத்ரா அலைவரிசையினூடாக நீங்கள் கபிதாவத்தை சிவாலயத்திலிருந்து நேரடியாக இந்த மகா சிவராத்திரி சிவனுக்குரிய சிறப்பு அபிஷேகங்கள் பூஜை வழிபாடுகளை நேரடியாக நீங்கள் பார்த்து அந்த இறையருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடி ஒளிபரப்பையும் வழங்குவதற்கு நேத்ரா அலைவரிசையினூடாக வழங்க தயாராக இருக்கின்றோம். சரி, அதே போல ஐயா, ஒரு விரதமாக இருந்தாலும் செய்யக்கூடிய விடயங்கள், செய்யக்கூடாத விடயங்கள் என்று இருக்கின்றன, விதிவிலக்கான விடயங்களும் இருக்கின்றன. யார் யாரெல்லாம் கடைபிடிக்க முடியும், யார் யாரெல்லாம் கடைபிடிக்க கூடாது, அந்த நாளில் என்ன விடயங்களை செய்யலாம், செய்யக்கூடாது என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்க செய்கின்றன. அவ்வாறான விதிவிலக்குகள் விடயங்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்திற்கும் இருக்கின்றனவா? கட்டாயம். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில், நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்று ஒரு அழகான அந்த வார்த்தைகளை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த உரையாடலில் இந்த உலகம் மாயை என்பதை உணர்ந்து கொண்டால், உலகம் மாயை என்பதை உணர்ந்து கொண்டால் எம்மை சூழ இருப்பதெல்லாம் நிச்சயமாக எம்மை விட்டு ஒரு நாள் போய்விடும். அந்த இறைவன்தான் தஞ்சம் என்ற உணர்வு ஏற்பட்டால் அந்த முழு உடல் மட்டுமல்ல, உடலும் மனமும் சேர்ந்து அந்த இறைவனிடம் தஞ்சம் போகக்கூடிய ஒரு பக்குவ நிலை ஏற்படும். அதே போன்று நாங்கள் மற்றவர்கள் மீது பொறாமைப்படாமல், கோபம் கொள்ளாமல், இதை ஆக்ரோஷம் கொள்ளாமல், பழிக்கு பழி வாங்காமல், இப்படியான உணர்வுகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு தெய்வ சிந்தனையுடன் வாழுகின்ற நடமாடுகின்ற ஒரு மனித தெய்வங்களாக எங்களை மாற்றக்கூடிய ஒரு பக்குவ நிலை இந்த விரதம் தருகின்றது. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு சிலருக்கு இந்த விரதத்தை கையாள முடியாத நிலை இருக்கலாம். அவர்களுடைய உடல்நிலையாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ ஆலோசனையாக இருக்கட்டும், நிச்சயமாக அதற்கேற்ப உங்களால் முடிந்த அளவு எவ்வளவு அந்த உங்களுக்குரிய உடல் வலிமையை பொறுத்து நீங்கள் அன்றைய தினம் முழுவதும் சிவாய நம என்று சிந்தித்து கொண்டே இருப்பீர்களா இருந்தால், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீர்களா ஆனால் நிச்சயமாக இறைவன் உங்களை கைவிட மாட்டான். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறி இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை முறையில் அந்த ஈசனை சிந்தித்து சிவாய நம என்று நாங்கள் துதித்தாலே போதும், அது இதை விட வேறொன்று தேவையில்லைன்னு சொல்வார்கள். ஆகவே அவரவர் வசதிக்கேற்ப
மகா சிவராத்திரி விரதத்தினை அனுஷ்டியுங்கள் என்கின்ற விடயத்தோடு நாங்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இந்த இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவுக்குள் கொண்டு வருகின்றோம். இவ்வளவு நேரமும் அருமையான பல சிறப்பான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தவர் சர்வதேச இந்து மத பீடத்தினுடைய செயலாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா அவர்களுக்கு இந்த வேளையில் நேத்ரா அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.